டிஆர், நளினி, ராதாரவி இவங்கெல்லாம் நடிச்சு டிஆர் டைரக்ஷன்ல 1983 ரிலீஸ் ஆன படம் தான் உயிருள்ள வரை உஷா. படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, படத்தோட கதாநாயகனான கங்காங்கிறவர் நளினியை பார்த்த உடனேவே அவருக்கு நளினியை பிடிச்சிருது. நளினி மேல காதல் வந்துருது. அவர் தன்னோட காதலை எப்படியாவது நளினி கிட்ட சொல்லி நளினி எப்படியாவது கரெக்ட் பண்ணி நளினியோட சந்தோஷமா வாழணுங்கிற மாதிரி பிளான் பண்றாரு. நளினிக்கு கங்காங்கிறவரை பார்க்க பிடிக்கவே மாட்டேங்குது. அவங்களுக்கு அவர் மேல எந்த இன்ட்ரெஸ்ட்டுமே இல்லை. லவ் பண்ணவே இன்ட்ரெஸ்ட் இல்லை. அப்படி ஒருத்தவங்க இல்லை நளினி. இவர் தன்னோட காதலா பல்வேறு ஆங்கிள் எந்தெந்த வாய்ப்புகள்லாம் சொல்ல முடியுமோ சொல்லிக்கிட்டே இருக்காரு. அவங்களும் எந்தெந்த ஆங்கிள் ரிஜெக்ட் பண்ண முடியுமோ அதையுமே அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டே இருக்காங்க. இவர் கங்காங்கிறவர் நளினியை கரெக்ட் பண்ணலையா, இவங்க காதல் கல்யாணத்துல முடிஞ்சா முடியலையா அப்படிங்கிற ஒரு லவ் ஃபிலிம் தான் இந்த உயிருள்ள வரை உஷா. படத்தோட கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம், இசை, பாடல்கள்னு சொல்லி எல்லாமே 6 டிபார்ட்மெண்ட்டை டிஆர் அவர்களே ஹேண்டில் பண்ணியிருப்பாரு. படத்தோட ஸ்கிரீன் பிளே ஆகட்டும், படத்தோட ஸ்டோரி இதெல்லாமே அந்த டைம்ல அந்த 83ல எந்த மாதிரியான கதைக்களம் அமைச்ச ஆடியன்ஸுக்கு பிடிக்குமோ அது இப்ப பாக்குறப்ப நமக்கு தெரியுது. ஏன்னா படத்துல நிறைய வைபான பாடல்கள் இருக்கு. படம் ஓப்பனிங் டைட்டில் கார்டே பாட்டு தான். அது மாதிரி படத்தோட கிளைமேக்ஸ் கிட்டே ஒரு பாட்டு அப்படிங்கிறப்ப படத்துல கிட்டத்தட்ட 7 பாட்டு இருக்கு. நமக்கு இப்ப பாக்குறப்ப வேணா அந்த பாடல்கள் நமக்கு என்ன இந்த பாட்டுலாம் எதுக்கு, இப்ப இந்த இடத்துல இப்ப எதுக்கு பாட்டு, இந்த பிளேஸ்மெண்ட்ல பாட்டு தேவையா அப்படிங்கிற மாதிரி யோசிக்க வைக்கிறத தவிர, அந்த டைம்ல அந்த காலகட்டத்துல ஒருவேளை இந்த மாதிரி ஒரு டெம்ப்ளேட்ல தான் சினிமா இருந்துச்சுங்கிறது நமக்கு தெரிய வைக்குது. அது மாதிரி படத்தோட ஆர்டிஸ்ட், ஹீரோயினை தவிர்த்து சரிதா, காந்திமதி, ராதாரவி இவங்களோட கேரக்டர் ஆர்க்கே ரொம்ப பயங்கரமா இருக்கும். அதுவும் சரிதாவோட கேரக்டர்லாம் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியான டியூரேஷன் இருந்தா கூட அவங்க வரக்கூடிய சீன்ல பயங்கரமா ஸ்கோர் பண்ணிட்டு ரொம்ப அந்த அந்த கேரக்டர் ரொம்ப ஒரு இம்பாக்ட்ஃபுல்லா இருக்கும் படத்துக்கு அந்த கேரக்டர். அப்புறம் படத்தோட ஃபைட் சீக்வன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ பார்க்குறப்ப நமக்கு சிரிப்பு வரலாம். ஏன்னா அந்த டைம்ல அந்த மாதிரியான டெக்னாலஜி தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஃபைட் சீனோட பேக்ரவுண்ட்ல கேட்கக்கூடிய அந்த நாய்ஸ் எல்லாமே திருச்கோ 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 அப்படிங்கிற மாதிரியான இதா இருக்கும். படத்துல வரக்கூடிய நிறைய மாஸ் வசனங்கள் இப்ப கேட்கிறப்ப நமக்கு நிறைய இடங்கள் சிரிப்பு தான் வருது. வாடா மச்சி, வாழக்கா பஜ்ஜி அப்படின்னு டிஆர் அடிக்கிற அந்த மாதிரி வசனங்கள் எல்லாமே படத்துல நிறைய இருக்கு. அப்புறம் படத்துல தவிர்த்து நிறைய உணர்வுபூர்வமான வசனங்கள்லாம் இருக்கு. சரிதா பேசுறது எல்லாமே காமெடிக்கு எஸ் சந்திரன், கவுண்டமணி இவங்க எல்லாருமே காமெடி ஸ்கோரை இது பண்ணியிருக்காங்க. இப்ப பாக்குறப்ப கூட நிறைய காமெடி ஒர்க் ஆகுது. படத்தோட பாடல்கள்ல நிறைய பாடல்கள் கிளாமர் காட்சிகள் ஓப்பனாவே இருக்கு. படம் இந்த வேலண்டைன்ஸ் டே முன்னிட்டு படத்தை ரீரிலீஸ் பண்ணிருக்காங்க டீம் சைட்ல இருந்து. படத்தை நீங்க உங்க நியர்பை தியேட்டர்ல பார்க்க நினைச்சீங்கன்னா தாராளமா பாருங்க. இல்ல ஓடிடில எங்க பார்க்கலாம் அப்படின்னா யூடியூப்லயே படம் அவைலபிளா இருக்கு, தாராளமா பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.